வணக்கம் மாணவர்களே. நம்ம இப்போ 12ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகளில் பயிற்சி 1.3ல் 2வது கணக்கு பார்க்குறோம். இந்த 2வது கணக்கில் 2 அணிகள் கொடுத்துருக்காங்க. 2 அணிகள் கொடுத்து பெருக்கல் பலன் ஏபி மற்றும் பிஏ காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன ஸ்டெண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதன் மூலம் 3 சமன்பாடு கொடுத்து அந்த சமன்பாட்டின் தொகுப்பையும் தீர்க்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏபினா நம்ம ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்டில் படித்தது தான். ரெண்டு அணிகளுடைய பெருக்கல் பலனை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். ஏ வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ = -5 1 3 7 1 -5 1 -1 1 ஏ வந்து எழுதிக்கோ. அடுத்து பி வந்து 1 1 2 3 2 1 2 1 3. ஓகே, இப்போ வந்து ஏபி கண்டுபிடிக்கிறோம். ஏபினா என்ன செய்வோம், முதலணியிலுடைய நிறையையும் நிரலையும் போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா பெருக்கணும்னா என்ன வரும் நம்மளுக்கு, -5 +3 +6 -5 +2 +3. அதாவது ஃபஸ்ட் அணியில் உள்ள நிறையும் செகண்ட் அணியில் உள்ள நிரலையும் எடுத்து பெருக்கிறோம். அப்படின்னா -10 +1 +9. அடுத்து ரெண்டாவது நிறையும் அங்கே ஒரு நிரலும் 7 +3 -10 7 2 -5 14 +1 -15 1 -3 +2 1 -2 +1 2 -1 +3. ஓகேவா? சரி, இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். என்ன வரும், 9ல் 5 போச்சுன்னா 4 0 0. அடுத்து 0 9ல் 5 போச்சுன்னா 4 0 0 0. இங்கே 4. ஓகேவா? சரி, இது வந்து என்னது, 4i3. ஓகே, இப்போ அடுத்து வந்து பிஏ கண்டுபிடிக்கிறோம். பிஏனா என்ன அர்த்தம், பிஏ ஃபஸ்ட்டு எழுதணும், ஏஏ ரெண்டாவது எழுதுகிறோம். ரெண்டாவது எழுதும்போது இங்கே வந்து எழுதிக்குவோம், எழுதிட்டு அதுக்கப்புறம் செய்வோம். 3 2 1 2 1 3. ஏ வந்து என்னது, -5 1 3 7 1 -5 1 -1 1. ஓகேவா? சரி, இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து பெருக்க போகிறோம். இதை பெருக்கும் போகும்போது ஃபஸ்ட்டு இதில் உள்ள நிறையையும் அடுத்து உள்ள அணியில் உள்ள நிரலையும் வச்சு நம்ம வந்து பெருக்க போகிறோம். பெருக்கும்போது என்ன செய்வோம், இப்படி எழுதிக்குவோம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு வந்து என்ன வருது நம்மளுக்கு, -5 +7 +2 1 + 1 + -2 வரும். 1 + 1 -2 3 -5 +2. அடுத்து -15 + 14 +1 3 + 2 -1 9 -10 +1 -10 + 7 +3 2 + 1 -3 6 -5 +3. இப்போ இது செய்யும்போது என்ன வருது நம்மளுக்கு, 4 0 0 0 4. 5ல் 1 போச்சுன்னா 4, 9ல் 5 போச்சுன்னா 4. இது வந்து என்னது, 4i3. சரி, அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி = பிஏ = 4i3. ஓகே, இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அங்கே சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அந்த சமன்பாடில் வந்து பி இதனுடைய மதிப்பு தான் வந்து அணி வடிவத்தில் எழுதுனா வருது. அந்த அணி வடிவத்தில் பி வர்றதுனால நம்ம இந்த சமன்பாட்டிலேருந்து என்ன எடுத்துக்கிறோன்னா, பி இன்வர்ஸ் = 1/4a. பி இன்வர்ஸ் = 1/4a. இதை வந்து அப்படியே ஹைலைட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அங்கே இருக்கிறதுனால. இப்போ கொடுத்துருக்க சமன்பாடை வச்சு நம்ம வந்து எழுதுகிறோம். அணி வடிவத்தில் எழுதும்போது என்ன வருது, 1 1 2 3 2 1
2 1 3 இது வந்து பி. அடுத்து எக்ஸு ஒய்இ இசட் ஈக்குவல் டு 1 7 2 இதான் கொடுத்துருக்க சமன்பாடோட அணி வடிவம். அப்புறம் என்ன அர்த்தம்? பிஎக்ஸ் ஈக்குவல் டு சி. நம்மளுக்கு என்ன தேவை? எக்ஸு தான் தேவை. அந்த எக்ஸு தேவைப்படும் போது நம்ம என்ன எழுதுவோம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் சி. இப்போ புரிஞ்சிருக்கா பி இன்வர்ஸ் என்னென்ன எதுக்கு கொண்டு வந்திருக்கோன்னு? சரி, இப்போ பி இன்வர்ஸ் 1/a ஏன்னு இருக்குது. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் வந்து என்னது? 1/4 ஏ உடைய இது அணியை நம்ம எழுதிக்குவோம். ஏ வந்து என்ன இருக்குது? 5 -5 1 3 7 1 -5 1 -1 1 இதான் வந்து ஏ இன்ட்டு சி. சி வந்து இந்த இதில் இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஓகே, சரி. இதை வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம், பெருக்க போகிறோம். பெருக்கணும்னா என்ன வருது நம்மளுக்கு? (1/4) -5 + 7 + 6 7 + 7 -10 1 -7 + 2 அப்படின்னா என்ன வரும்? 1/4 8. 13ல் 5 போச்சுன்னா 8. அடுத்து வந்து என்ன இருக்குது? 14ல் 10 போச்சுன்னா 4. -7ல் 3 போச்சுன்னா -4. ஓகேவா? இப்போ வந்து எக்ஸுக்கு பதில் XY Z போட்டுக்கோங்க. XY Z 4வது பாலில் கொடுக்கும்போது 2 1 -1 அணிகளை வந்து சமப்படுத்துகிறோம். சமப்படுத்தும் போது x is equal to 2, y is equal to 1 and z is equal to -1 ஹைலைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கணக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்த கணக்கில் சந்திப்போம்.